இந்த வீடியோவில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடித்த 15 திரைப்படங்கள் முதலில் வைக்கப்பட்ட அந்த திரைப்படத்தோட தலைப்பு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா புதிய கீதை திரைப்படம். மே 3, 2003 திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. ஜெகன் இந்த திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. யுவன் சங்கர் ராஜா இந்த திரைப்படத்துக்கு இசை. இந்த படத்தில் விஜய், மீரா ஜாஸ்மின், அமிஷா பட்டேல், கலாபவன் மணி, கருணாஸ் அப்படின்னு பல பேர் நடிச்சு இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் கமர்ஷியலாக தோல்வி திரைப்படமாக வந்து அமைஞ்சு. இந்த படத்துக்கு புதிய கீதை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கீதை அப்படின்ற அந்த திரைப்படத்துக்கு டைட்டில், அதாவது தலைப்பு வச்சிருந்தாங்க. போஸ்டர்ஸ்லாம் வந்து வெளியிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கீதை வந்து புதிய கீதையை வந்து மாறிடுச்சு. அடுத்தபடியாக ரெண்டாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா தளபதி நடித்த தெரி திரைப்படம் 2016 தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு ஏப்ரல் 14 ரிலீஸ் ஆச்சு. அட்லி இயக்கத்தில் ஜிவி பிரகாஷ்குமார் இசையில் விஜய், சமந்தா, எமி ஜாக்சன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியா வந்து தெரி அப்படின்ற ஒரு தலைப்புக்கு முன்னாடி வந்து விஜய் அவர்கள் நடிக்கும் காக்கி அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பிற்காலத்தில் அந்த காக்கின்ற டைட்டில் வந்து விஜய் ஆண்டி நடிக்கும் காக்கியா வந்து மாறிடுச்சு. அதேமாரி விஜய் அவர்கள் நடிக்கும் தாறுமாறு அப்படின்னு இந்த தலைப்பு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. தாறுமாறும் போகி அதுக்கப்புறம் வெற்றி அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து இந்த தெரி படத்துக்கு வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வெற்றி, தாறுமாறு, காக்கி எல்லாமே போகி தெரி அப்படின்னு வந்து கடைசியாக அனௌன்ஸ் பண்ணி படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியா வந்து அமைஞ்சிருக்கு தெரி. அடுத்தபடியாக மூணாவது பார்க்க போகிற திரைப்படம் மாஸ்டர். 2021 பொங்கல் தினத்தை முன்னிட்டு மாஸ்டர் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. லோகேஷ் கனகராஜன் திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. அனிருத் அவர்கள் இசை. விஜய் சேதுபதி, மாளவிகா மோகன், நம்ம அர்ஜுன் தாஸ், சாந்தனு அப்படின்னு பல பேர் நடிச்சிருப்பாங்க. பிளாக் பஸ்டர் மூவியா வந்து வசூல் ரீதியாக அந்த மாஸ்டர் திரைப்படம் வந்து அமைஞ்சிருக்கு. மாஸ்டர் அப்படின்ற ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி வாத்தி அப்படின்னு தான் திரைப்படத்துக்கு வந்து தலைப்பு வச்சிருந்தாங்க. ஸோ இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. லோகேஷ் கனகராஜ் பல இன்டர்வியூவில் வந்து சொல்லியிருக்காங்க. வாத்தி அப்படின்னாலே வந்து விஜய் அவரோட கதாபாத்திரம் தான். சிறுவர் தீர்த்தம் பள்ளியில் வந்து போவார். ஸோ அந்த ஒரு கதாபாத்திரத்துக்கு வாத்தி அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. பட் அதை வந்து மாற்றி மாஸ்டர் அப்படின்னு வந்து இந்த திரைப்படத்தோட தலைப்பை வந்து மாற்றிட்டாங்க. படமும் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. பிற்காலத்தில் இந்த வாத்தி தனுஷ் அவர்கள் நடித்த வாத்தியாக வந்து மாறிடுச்சு தலைப்பு. அடுத்தபடியே நான்காவது பார்க்க போகிற திரைப்படம் தளபதி நடித்த கில்லி திரைப்படம் தான். கில்லி திரைப்படம் ஏப்ரல் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு 16 18 ரிலீஸ் ஆச்சு 2004 இந்த படத்தை தரணி அவர்கள் வந்து இயக்கியிருந்தாங்க. வித்யாசாகர் அவர்கள் இசையமைப்பாளர். தளபதி அவர்களுடன் இணைந்து த்ரிஷா, பிரகாஷ் ராஜ், நம்ம விமல் கூட ஒரு கதாபாத்திரம் நடிச்சிருப்பாங்க சின்ன ரோலில். இந்த கில்லி ஒரு மிகப்பெரிய ஒரு வசூல் ரீதியாக ஒரு இண்டஸ்ட்ரியல் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல. கில்லி திரைப்படத்தோட தலைப்பு முதல்ல கபடி அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. கபடி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் வந்து நம்ம இந்த கில்லி திரைப்படம் வந்து ஃபர்ஸ்ட் உருவாச்சு. பட் கபடின்ற பேரை நீக்கி கடைசியாக வந்து கில்லி அப்படின்னு வந்து பேர் வச்சிட்டாங்க. ஸோ கபடி அப்படின்னு எல்லாத்தையும் தெரியும். அந்த படத்தில் பிளேயராக இருப்பார். கபடி பிளேயராக நம்ம தளபதி விஜய் அவர்கள். கபடி அணிக்கு பேர் கில்லி அப்படின்னு வச்சிருப்பாங்க. கடைசியாக வந்து கபடி நீக்கிட்டு கில்லின்னு மாற்றி அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வேற லெவல் வெற்றி மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. இண்டஸ்ட்ரியல் ஹிட்டாக கில்லி திரைப்படம். ஏற்கனவே கபடி அப்படின்ற ஒரு தலைப்பில் நம்ம பாண்டியராஜன் ஹீரோவாகவும் கரண் அவர்கள் வில்லனாகவும் ஒரு திரைப்படம் வந்து நடிச்சிருக்காங்க. கபடி அப்படின்ற தலைப்பில். ஜஸ்ட் இதை வந்து நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். அடுத்தபடியாக ஐந்தாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா அதுதான் காவலன். மறைந்த இயக்குனர் சித்திக் அவர்கள் இயக்குன இந்த காவலன் திரைப்படம் 2011 பொங்கல் தினத்தை முன்னிட்டு இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. ஆல்ரெடி அந்த காவலன் திரைப்படம் மலையாளத்தில் பாடிகார்டு அப்படின்னு ஹிட் அடிச்ச திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக் தான். அந்த படத்தையும் சித்திக் அவர்கள் தான் வந்து இயக்கியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வித்யாசாகர் அவர்கள் இசையமைப்பாளர். இந்த படத்தில் நம்ம விஜய் அவர்களுடன் இணைந்து ராஜ்கிரண், அதேமாரி அசீனு, ரோஜா, வடிவேலு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. காவலன் திரைப்படம் ரொம்பவே வந்து சைலண்டாக வந்து இந்த திரைப்படம் வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு ஹிட் அடிச்சது வசூல் ரீதியாக. ஸோ இந்த படத்துக்கு காவலன் அப்படின்னு தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி காவல்காரன் அப்படின்ற தலைப்பு தான் வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. பட் அந்த தலைப்பை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறம் காவல் காதல் அப்படின்னு வந்து வச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து காவல்காரனே பெட்டர் அப்படின்னு நினைக்கிறேன். நல்ல வேலை காவலன் அதுவே வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சூப்பராகவே இருக்குது. படமும் வந்து அதேமாரி ஸ்வீட்டாக ஹிட் அடிச்சுது. அடுத்தபடி ஆறாவதாக பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா நம்ம பிகில் திரைப்படம் தான். அட்லி அவர்கள் இயக்கத்தில் 2019 தீபாவளியை முன்னிட்டு தளபதி அவர்கள் நடித்த இரட்டை வேடத்தில் நடித்த பிகில் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்துக்கு AR ரகுமான் அவர்கள் இசையமைப்பாளர். இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து நம்ம நயன்தாரா, விவேக், ஆனந்த்ராஜ், கதிர் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. பிகில் திரைப்படம் சில இடங்களில் கலவையான விமர்சனங்கள் பெற்றாலும் பல இடங்களில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வாங்கி பாக்ஸ் ஆஃபீஸில் பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு பிகில் திரைப்படம். பிகில் அப்படின்ற ஒரு தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஜெர்சி அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அஃபிஷியலாக கிடையாது. ஸோ நிறையா வந்து டாக் வந்து போயிட்டு இருந்துச்சு. அதே போல் வெறித்தனம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து போயிட்டு இருந்துச்சு. ஆல்ரெடி வெறித்தனம் சாங்கே வந்து இருக்கும் இந்த படத்தில். அதே போல் மைக்கேல் அப்படின்ற ஒரு பேர் வந்து இந்த படத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு நிறைய பேச்சுவார்த்தை டாக்லாம் வந்து போயிட்டு இருந்துச்சு. பிற்போக்கில் இந்த மைக்கேல் திரைப்படம் வந்து இந்த வருஷம் வந்து மைக்கேல் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக வந்து ராயப்பன் அப்படின்னு வச்சிடலாமே. ஸோ
ஸோ ராயப்பன் கதாபாத்திரம் அப்பா கதாபாத்திரமே இந்த படத்துக்கு தலைப்பாக வச்சிடலாமே அப்படின்னு வந்து ஸோ அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதாவது டால்க் வந்து போயிட்டு இருந்துச்சு, அஃபிஷியலாக கிடையாது. பட் அந்த ராயப்பன் பேர் வச்சா பார்த்தீங்களா ஃப்ளாஷ்பேக்லேயே கொஞ்சோண்டு தான் வரும் அந்த ராயப்பன் கேரக்டர். அதை வச்சா நல்லா இருக்காது, ஃபுட்பால் சம்மந்தப்பட்ட கான்செப்ட். ஸோ அதனால் வந்து அந்த பிகில் அந்த டீம் பேரே வந்து வச்சிடலாம் அப்படின்னு பிகில் வந்து வச்சுட்டாங்க. ஸோ கடைசியாக வந்து இந்த 4 தலைப்பு வந்து மீறி பிகில் அப்படின்ற ஒரு தலைப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆகி பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. வசூல் ரீதியா பிகில் பிளாக் பஸ்டர், பட் கதைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹிட். அடுத்தபடி 7ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா வேட்டைக்காரன் திரைப்படம் தான். வேட்டைக்காரன் திரைப்படம் 2009 டிசம்பர் 18ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இந்த படத்தை பாபு சிவன்றவங்க வந்து இயக்கிருக்காங்க. நம்ம விஜய் ஆண்டனி அவர்கள் தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். சூப்பராக பாட்டெல்லாம் வந்து செம்மையாக வந்து இருக்கும் திரைப்படத்தில். ஸோ இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம விஜய் அவர்களுடன் இணைந்து அனுஷ்கா, சத்யன், சலீம் கோஸ் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க வேட்டைக்காரன் திரைப்படத்தில். இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வசூல் ரீதியாக ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட் தான். மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் இந்த திரைப்படம் வந்து கொஞ்சம் ஏமாற்றத்தை வந்து கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த படம் வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் ஹிட்டாக வந்து அமைச்சது. வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு தலைப்பு ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது. பட் இந்த திரைப்படத்தில் வேட்டைக்காரனுக்கு முன்னாடி தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் ரவி அப்படின்னு தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு தலைப்பு வச்சாங்க. ஸோ எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு தெரியல, தளபதி விஜய் அவர்கள், இளைய தளபதி விஜய் அவர்கள் நடிக்கும் போலீஸ் ரவி அப்படின்னு தான் வந்து ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இந்த படத்துக்கு வந்து. ஸோ இதே தான் தலைப்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த போலீஸ் ரவியை வந்து தவிர்த்து வேட்டைக்காரன் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. வேட்டைக்காரன் திரைப்படத்தில் போலீஸ் ஆகணும் அப்படின்னு வந்து கனவோட இருப்பார் நம்ம விஜய் அவர்கள். அவரோட கதாபாத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரவி படிச்சுக்கிட்டே ஆட்டோ ஓட்டுவார். ஸோ அடுத்தபடியாக செகண்ட் ஹாஃப்ல வந்து ரவுடியா டான் ஆயிடுவார். அடுத்தபடி 8ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா நம்ம லியோ திரைப்படம் தான். லியோ திரைப்படம் 2023 இந்த வருடம் அக்டோபர் 19ஆம் தேதி பெரிய எதிர்பார்ப்போட மிக பிரம்மாண்டமாக வந்து ரிலீஸ் ஆன திரைப்படம் தான். இந்த படத்தில் தளபதி அவர்களுடன் இணைந்து அர்ஜுன், சஞ்சய் தத், த்ரிஷா அப்படின்னு ஒரு நட்சத்திர பாட்டாளமே அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்கும். லியோ திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. கதைப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இதெல்லாம் ஒரு கதையா அப்படின்னு தான் சொல்கிற மாதிரி இருக்கும். பட் வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வருடத்தில் லியோ திரைப்படத்துக்கு நம்ம அனிருத் அவர்கள் தான் இசையமைப்பாளர், லலித் குமார் அவர்கள் தயாரிப்பாளர். இந்த திரைப்படம் லியோ அப்படின்ற தலைப்புக்கு முன்னாடி ஆண்டனி அப்படின்னு தான் வந்து தலைப்பு வச்சிருந்தாங்க. ஸோ இது எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ திரைப்படம் ப்ரொமோஷனில் பல மீட்டிங், பல ப்ரெஸ் மீட்டில் நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. அதில் அவர் சொல்லியிருந்தாரு லியோ திரைப்படத்துக்கு முன்னாடி ஆண்டனி அப்படி தான் வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து பேர் வச்சிருந்தோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த ஆண்டனி தவிர்த்து லியோ அப்படின்னு வந்து ஸோ டைட்டில் ரோல் நம்ம விஜய் அவர்கள் ரோல் வந்து வச்சுட்டாங்க. இந்த லியோ அப்படின்னு திரைப்படம் படமும் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு. நான் சொல்கிறது நம்பலனா லோகேஷ் கனகராஜ் அவர்களோட இன்டர்வியூ பாருங்க லியோ ப்ரமோஷன் டைம் அப்போ. அடுத்தபடியாக 9ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா தலைவா திரைப்படம் தான். தலைவா திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் 2013ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆச்சு. ஏஎல் விஜய் அவர்கள் இயக்கியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து சத்யராஜ், அமலாபால் அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் படி இந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜ் ஹிட். வசூல் ரீதியாக அந்த திரைப்படம் ஒரு தோல்வின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த தலைவா திரைப்படத்துக்கு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி தலைவா டைம் டு லீட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் டு லீடு அப்படின்னு போட்டதால பல கான்ட்ரோவர்ஸில் வந்து இந்த திரைப்படம் வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். 2013 ஜூன் ஜூலைலேயே இந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக வேண்டியது. ஸோ பல தியேட்டரில் வந்து கட் அவுட், பேனர் அப்படி இப்படின்னு அடிச்சு வேற லெவலில் வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி கடைசியாக பார்த்தா அந்த நாள் வந்து ரிலீஸே ஆகலை. எல்லாத்துக்கும் ஒரு ஏமாற்றமாக வந்து அமைஞ்சிச்சு. நம்ம விஜய் ரசிகர்கள் அனைவருக்குமே அப்படி இப்படின்னு போய் நம்ம தளபதி விஜய் அவர்கள் கடைசியாக வந்து மன்னிப்பு கோரி அந்த திரைப்படத்தோட தலைவா டைம் டு லீடை வந்து கடைசியாக தலைவா அப்படின்ற தலைப்பில் ரிலீஸ் ஆகி அதுவும் வந்து ஃபுல்லாக வந்து தியேட்டரில் வந்து ரிலீஸ் ஆகலை. அதனாலேயே அந்த திரைப்படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து கொஞ்சம் தோல்வி வந்து சந்திச்சது அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து அஃபிஷியலாக விஜய் அவர்களே விஜய் அவார்டு 2014ஆம் ஆண்டு சொல்லியிருக்காங்க. தலைவா திரைப்படம் நல்ல போயிருக்க வேண்டிய திரைப்படம் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி. அடுத்தபடியாக 10ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா நம்ம புலி திரைப்படம் தான். புலி திரைப்படம் 2015ஆம் ஆண்டு விஜயதசமி முன்னிட்டு ஸோ அந்த திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆச்சு. விஜயதசமி கிடையாது, விநாயகர் சதுர்த்தி. இந்த திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு தேவன் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காங்க. தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இந்த திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். இந்த திரைப்படத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து சுதீப், ஸ்ரீதேவி, ஹன்சிகா மோத்வானி, நம்ம ஸ்ருதிஹாசன், பிரபு அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த புலி திரைப்படம் மிகப்பெரிய ஒரு படும் தோல்வியை வந்து சந்திச்சது. இந்த புலி திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டசி மூவியாக வந்து இருக்கும். வரலாற்று சம்பந்தப்பட்ட ஒரு மூவி. புலி அப்படின்ற தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி மாரிசன் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் அந்த திரைப்படத்துக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து ரொம்ப வந்து டால்க் வந்து போயிட்டு இருந்துச்சு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாரிசன் வந்து கதாபாத்திரமாகவும் அந்த புலி அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து இந்த படத்துக்கே வந்து வச்சுட்டாங்க. படமும் வந்து படும் தோல்வி வந்து சந்திச்சது. அடுத்தபடியாக 11ஆவதா பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா திருப்பாச்சி திரைப்படம் தான். 2005 பொங்கல் தினத்தை முன்னிட்டு ரிலீஸ் ஆச்சு. பேரரசு அவர்களோட முதல் திரைப்படம். இந்த படத்துக்கு தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் தான் இசையமைப்பாளர். மணி சர்மா, தீனா அப்படின்னு ஒவ்வொரு பாடலாம் வந்து இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருப்பாங்க. இந்த படத்தில் தளபதி விஜய் அவர்களுடன் இணைந்து த்ரிஷா, மல்லிகா,
கோட்டா ஸ்ரீனிவாச ராவோ, பசுபதி அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிருப்பாங்க. திருப்பாச்சி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. 200 நாட்களுக்கு மேலே திரையரங்களில் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓடி. ஸோ அந்த திருப்பாச்சி அப்படின்ற தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி சிவகிரி அப்படின்ற ஒரு தலைப்பில் தான் அந்த திரைப்படம் வந்து உருவாச்சு. அந்த சிவகிரி அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து விஜய் அவர்களோட பெயர் தான். அதுக்கப்புறம் கிரிவலம் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து வச்சுருந்தாங்க. இந்த சிவகிரி, கிரிவலம் அதெல்லாமே போகி திருப்பாச்சி அப்படின்ற தலைப்பை வைத்து கடைசியாக அந்த திரைப்படம் வந்து மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மெகா ஹிட் மூவியாக வந்து அமைஞ்சிருச்சு. அடுத்தபடியாக 12வது பார்க்க போகிற திரைப்படம் மெர்சல் திரைப்படம் தான். 2017 தீபாவளியை முன்னிட்டு இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அட்லி அவர்கள் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக 3 வேடத்தில் நடித்த திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் விஜய் அவர்களுடன் இணைந்து யார் நடிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஜல் அகர்வால், அதேமாரி சமந்தா, நித்யா மேனன், எஸ்.ஏ. சூர்யா, வடிவேலு, சத்யராஜ், சத்யன், அப்படியே ஒரு சொல்லிட்டே போகலாம். ஒரு நட்சத்திர பாட்டாளமே இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கோம். ஸோ ஏஆர் ரகுமான் அவர்கள் திரைப்படத்துக்கு இசையமைப்பாளர். பாக்ஸ் ஆஃபீஸ் படி மெர்சல் மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சது. மெர்சல் அப்படின்ற தலைப்பு வைக்கிறதுக்கு முன்னாடி ஆலப்போரான் தமிழன் அப்படின்ற ஒரு பேர் வைக்கலாம் அப்படின்னு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அஃபிஷியலாக கிடையாது, டால்க் போயிட்டு இருந்துச்சு. அதே பேர் வெற்றிமாறன் அப்படின்ற ஒரு தலைப்பை வந்து இந்த திரைப்படத்துக்கு வைக்கலாம் அப்படின்னு வந்து டால்க்கும் வந்து போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக இந்த வெற்றிமாறன் அப்படின்ற தலைப்பு வந்து 3 விஜய்க்கு வெற்றிமாறன் அப்படின்னு வச்சுட்டாங்க. அந்த ஆலப்போரான் தலைப்பு வந்து பாடலில் வந்து அந்த தலைப்பு வந்து போயிடுச்சு. கடைசியாக மெர்சல் அப்படின்ற பேரில் மெர்சலாக வந்து ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் மூவியாக வந்து அமைஞ்சிருக்கு மெர்சல். அடுத்தபடி 13வது பார்க்க போகிற திரைப்படம். இந்த திரைப்படம் வந்து டிராப் ஆயிடுச்சு. பட் சொல்கிறேன், யோகன் அத்தியாயம் 1 தான். ஃபர்ஸ்ட் யோகன் அப்படின்ற ஒரு தலைப்பு தான் வச்சிருந்தாங்க. அதுக்கு பிறகு யோகன் அத்தியாயம் 1 அப்படின்னு மாற்றிட்டாங்க. கௌதம் வாசுதேவன் இயக்கத்தில் ஏஆர் ரகுமான் இசையில் தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படம் யோகன் அத்தியாயம் 1, பட் டிராப் ஆயிடுச்சு. அடுத்தபடி 14வது பார்க்க போகிற திரைப்படம் கருடன். வெற்றிமாறன் இயக்கத்தில் கருடன் அப்படின்ற தலைப்பில் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருந்துச்சு. இதுவும் வந்து டிராப் ஆயிடுச்சு. கருடன் அப்படி இல்லாட்டி கருடா அப்படின்ற 2 தலைப்பு வந்து இருந்துச்சு. பட் கடைசியாக படமே வந்து இன்னும் வந்து அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸும் பண்ணல, டிராப் வந்து ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதையும் வந்து மென்ஷன் பண்ணிக்கிறேன். கடைசியாக 15வது பார்க்க போகிற திரைப்படம்னா இப்போ தளபதி 68 திரைப்படம் வந்து உருவாகிட்டு இருக்கு. வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் யுவன் சங்கர் ராஜா அவர்கள் இசையில் தளபதி விஜய், பிரசாந்த், பிரபுதேவா, மோகன், அப்படி ஸ்னேகா, லைலா அப்படின்னு பல பேர் வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு நட்சத்திர பட்டாலுமே தளபதி 68 திரைப்படத்துக்கு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பொசல் அப்படின்னு வந்து தலைப்பு வந்து போயிட்டு இருந்துச்சு, டால்க் போயிட்டு இருந்துச்சு. அதன் பிறகு பாஸ் அப்படின்ற ஒரு தலைப்பு வந்து டால்க் போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா காட், தளபதி அவர்கள் நடிக்கும் காட் அப்படின்ற தலைப்பு வந்து போயிட்டு இருக்கு. இதுதான் அஃபிஷியல் தலைப்பு, அஃபிஷியல் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். அஃபிஷியலாக வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க தளபதி 68 திரைப்பட தலைப்பு. இதை தவிர்த்து இன்னும் ஒரு 2 திரைப்படம். பீர்ஸ் திரைப்படத்துக்கு முதல்ல வந்து மிருகம் அப்படின்ற ஒரு தலைப்பு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரியல, ஜஸ்ட் நான் கேள்விப்பட்டேன், அதனால தான் சொல்றேன். அதே மாதிரி சர்கார் திரைப்படத்துக்கு அரசியல் அப்படின்ற தலைப்பு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டால்க் போயிட்டு இருந்துச்சு. கடைசியாக அந்த 2 தலைப்பும் வந்து வைக்கல. இந்த மிருகம் அப்படின்ற தலைப்பில் ஆதி அவர்கள் நடித்து மிருகம் அப்படின்னு ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருச்சு ஏற்கனவே. அதே மாதிரி அரசியல் அப்படின்ற தலைப்பில் மம்முட்டி அவர்கள் நடித்து அரசியல் 90s ஒரு திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதனாலேயே வந்து மாற்றிட்டாங்களோ என்னமோன்னு தெரியல. எனிவே, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 15 திரைப்படங்கள் நம்ம தளபதி விஜய் அவர்கள் நடிக்க இருந்த திரைப்படங்களுக்கு முதலில் வைக்கப்பட்ட தலைப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அந்த திரைப்படம் என்னன்னு சொல்லிட்டு, அந்த திரைப்படம் ஹிட்டா ஃப்ளாப்பா அப்படின்றது சொல்லிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண உள்ளவர்கள் அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.